நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னோடு உன்னிடத்தில் போஜனம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னது விரும்புகிறாரா? உன்னோடு வந்து போஜனம் பண்ண விரும்புகிறேன். நீயும் என்னிடத்தில் வந்து என்னோடு போஜனம் பண்ணு. ஹல்லேலூயா. இதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப எப்படி தேவனோடு போஜனம் பண்ணலாம்? விளங்கணுமா இல்லையா? அப்ப அந்த போஜனம் பண்ணக்கூடியதை நம்ம பார்ப்போம். வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 8:34 எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்க ஞானம் பேசுகிறது. ஞானம் பேசுகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஞானம் எவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறதோ அவனை அது ஆசீர்வதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உங்க ஆசீர்வாதம் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. இந்த ஞானம் பேசுது, என்னுடைய வாசல்படியில் நீ நித்தமும் விழித்து இரு. அப்ப என்னுடைய வாசல்படி அப்படின்னா என்ன? அப்போ நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். தாவீது அழகா சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில், பிரகாரம்னா தெரியும்ல, தேவாலயம், தேவ சபை, அங்க போகக்கூடிய ஒரு நாள் நல்லது. என்னவா? 1000 நாட்களை காட்டிலும் தேவ சமூகத்துல போகிற ஒரு நாள் நல்லது. ஏன் நல்லதுன்னா, அங்க வசனம் அழகா சொல்லுது பாருங்க, ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும். என்ன சொல்ற அப்படின்னா, உம்முடைய வாசல், உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். என்ன சொல்றாரு தாவீது? என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? வாசற்படியில் காத்திருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லும் போது அழகா சொல்லிருக்கோம், டோர் கீப்பர் அப்படி சொல்லிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஏன் வந்து தாவீதுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் சொல்றாங்கல்ல, சபைக்குள்ள நீ வந்து காத்திருக்கலாம், ஆனா சபையின் வாசற்படியில் ஏன் காத்திருக்க வேண்டும்? உங்களுக்கு விளங்குன புரியுதா? அப்போ ஞானத்தின் வாசற்படியில காத்திருப்பது என்பது சபையின் வாசற்படி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு நல்லா விளங்குதா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய வீடு என்பது, ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய ஜெப வீடு, எல்லாருக்குமான ஜெப வீடு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா தாவீது சொல்லும் போது அழகா சொல்லுகிறார் பாருங்க, நான் அவருடைய வாசற்படியில் காத்திருப்பதே நான் வாஞ்சிக்கிறேன். இதுல ஒரு தேவ நீதி உண்டு. ஒரு சில வசனங்களை நான் கோட் பண்றேன், நீங்க பிறகு படிச்சுக்கோங்க. எசேக்கியேல் 9:3, 10:4, 10:18 இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ சபையில் தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படும் அப்படின்னா, கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி எங்க வந்து நிக்கும் அப்படின்னா, வாசற்படியில்
வந்து நிக்கும். द्वारों पे खड़ा रहता है. எங்க வந்து நிக்கும்? कहां खड़ा रहता है? வாசற்படியில். द्वारों पे खड़ा रहता है. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல அதே மகிமை उस महिमा வாசற்படியில் இருந்து எழும்பி और द्वारों पे से वह उठकर கேருபின் மேல போய் நிக்கும். वापस केरूब के ऊपर जाके बैठेगा. உங்களுக்கு விளங்குதா? आपने समझा? அப்ப வாசற்படி என்பது तो द्वार मतलब தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடிய இடம். परमेश्वर की महिमा प्रकट होने वाला जगह है. ஒண்ணு एक तो அது கேருபின்கள் மேல இருக்கும், केरूब के ऊपर रहेगा. இன்னொன்னு வாசற்படியில போய் நிக்கும். एक तो द्वारों पे आके रहेगा. வாசற்படியில நின்னுட்டு द्वारों पे रहेगा. அது என்ன செய்யும் தெரியுமா? क्या करेगा? பார்க்கும். அது वो देखता है. விளங்குதா? समझा? மகிமை வந்து महिमा आकर வாசற்படியில நின்னு द्वारों पे आकर பார்க்கும். वो देखता है ஆலயத்துக்குள்ள யாரு இருக்கிறா, चर्च के अंदर कौन बैठा है. என்ன ரிசீவ் பண்ண யாரு வாசற்படியில இருக்கிறா. मुझे प्राप्त करने के लिए द्वारों पे कौन बैठा है. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? समझा? அப்ப வாசற்படியில இருக்கிற என்னது मुझे द्वारों पे रहना मतलब क्या है? சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம்ல. पहला தேவனை परमेश्वर को பார்க்கும்படியாய் देखने के लिए முதலா இருக்கிறது. पहला व्यक्ति होना. आमीन. உங்களுக்கு புரியுதா? समझा? ஆனா தேவன் வெளிப்படக்கூடிய இடம் எது? परमेश्वर प्रकट होने वाला जगह क्या है? வாசற்படி. द्वार है. நல்ல இந்த காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்கன்னு. ध्यान दीजिए, ஏன்னா இதுதான் தேவன் நீதி. ये परमेश्वर का धार्मिक. இதுக்காக தான் தாவீது சொல்றாப்ல, इसके लिए दाऊद कहता है உம்முடைய வாசற்படியில் காத்திருப்பதே நான் வாஞ்சிக்கிறேன். आपका द्वारों पे बाट जो है ना मैं चाहूंगा. ஏன்னா அந்த மகிமையை நாடுறான். क्योंकि महिमा को वो अपेक्षा करता है. எப்படியாவது எனக்கு கர்த்தருடைய மகிமை வேணும். ऐसा मुझे परमेश्वर का महिमा चाहिए. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, कहता है அப்ப காத்திருப்பதுனா எப்படி காத்திருப்பது? बाट जो होना म्हणजे कैसे बाट जो होना. விளங்கணும்ல. நீங்களாம் விழித்திருந்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும்? हमको जागरूक रहना बोलेगा तो அப்ப தூங்கவே கூடாது போல இருக்கு. तो जागरूक का मतलब क्या? सोने का नहीं. அப்படிதானே நினைக்கிறோம். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. लेकिन ये जो बोलते हैं इसका अर्थ ऐसा. விழித்திருப்பது அப்படின்னா तो जागरूक रहना बोलेगा ஞானத்தோடு, वो ज्ञान से, புத்தியோடு, बुद्धि से, அறிவோடு, समझ से, விவேகத்தோடு, से, ஞானத்தோடு விழிச்சிருக்கும். ज्ञान से जागरूक रहना है. உங்களுக்கு நல்லா புரியுதா? समझा? ஏன்னா ஞானம் இல்லாதவன் ஆண்டவர் சொல்றார், क्योंकि परमेश्वर कहता है என்னுடைய ஜனங்கள் புத்தி இல்லாமல் மாண்டு அழிந்து போகிறார்கள். मेरा प्रजा लोग ना बुद्धिहीन मरता है. அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி அழிகிறார்கள்? புத்தி இல்லாம. तो परमेश्वर लोग कैसे मरता है? அப்ப தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல ஜீவிக்கணும் அப்படின்னா परमेश्वर लोग को ये जगह में அவர்களுக்கு தேவை ஞானம். उन लोग को पाइजे ज्ञान. அதனாலதான் நீதிமொழிகள் அழகா ஞானம் பேசுது. वचन में ऐसा ज्ञान நீ देता है. பொன்னை சம்பாத்தியம் பண்ணுவதை பார்க்கிலும் तू सोना का कमाने से बढ़कर புத்தியை சம்பாத்தியம் பண்ணுவது மேல். बुद्धि को कमाना अच्छा है. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞானம் உள்ளவன் ज्ञानी எல்லாவற்றையும் செய்வான். वो सब कुछ करेगा. ஞானம் உள்ளவனுக்கு பயம் வராது. ज्ञान को गिरने वाला को புத்தி உள்ளவனுக்கு பயம் வராது. बुद्धि रहता है उसको डरने. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் எங்க போய் நின்னாலும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். मैं कहां भी जाऊं कहीं भी खड़ा रहूं मुझे परमेश्वर आशीर्वाद करेगा. அதனால நீதிமொழிகள் 8:33 சொல்லிருக்கு, इसलिए जो नीति वचन 8:23 में लिखा है, நீங்கள் புத்தியை கேட்டு. तुम बुद्धि को सुनकर என்னவா? क्या करना है? புத்தி சொல்லுகிறவர்கிட்ட போய் புத்தியை கேளு. जो बुद्धि सुनाता है उससे जाके बुद्धि सुनो ஞானம் அடையுங்கள், और ज्ञान प्राप्त करो அதை விட்டு விலகாது இருங்கள். और उसको छोड़ के मत जाइए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப புத்தி சொல்ல யார ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, तो बुद्धि सिखाने के लिए किसको परमेश्वर रखा है? கர்த்தர் சபையில தேவனுடைய ஊழியக்காரனே வைத்திருக்கிறார். परमेश्वर अपने कलीसिया में उनका सेवक लोग को रखा है. நல்ல இந்த காரியத்தை நீங்க விளங்கணும், மண்டையில ஆழமா புரிஞ்சு கொள்ளுங்க. बराबर समझ लीजिए. அவன் புத்தி எங்க இருந்து வரும் அப்படின்னா, कहां से आता है? புத்தி உள்ளவர்களிடம் இருந்து வரும். जिसके पास बुद्धि रहता है उनसे बुद्धि आता है. உங்களுக்கு விளங்குதா இல்லையா? समझा? உங்களுக்கு விளங்குதா இல்லையா? आपने समझा? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். उदाहरण देखिए, இப்ப ஒரு புத்திமான்ட்ட போய் बुद्धिमान के पास जाके நீ ஏதாவது ஒரு கேட்க போற அப்படின்னா कुछ सुनना पूछने के கண்டிப்பா உனக்கு ஆலோசனை சொல்லுவான். जरूर वो तुमको सलाह देगा. உண்மையா இல்லையா? बराबर ना? அதே இது புத்தி இல்லாதவன்ட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், जिसका बुद्धि नहीं उनके पास जाके पूछेगा तो என்ன செய்ய? वो बोलेगा क्या करेगा? ஜெபம் பண்ணுவோம் பிரதர். चलो प्रार्थना करूंगा. உங்களுக்கு விளங்குதா? आपने समझा? என்ன செய்ய? क्या करेगा? ஜெபம் பண்ணுவோம் चलो பிரதர். प्रार्थना करेंगे.
நல்லா புரிஞ்சுக்கணும். बराबर ध्यान दीजिए. கவுன்சிலிங்ன்றது பரிசுத்த ஆவியாருடைய அடையாளத்துல ஒரு அடையாளம். जो सलाह देना बोले तो पवित्र आत्मा के एक चिन्ह रहता है. எல்லாருமே கவுன்சிலிங் கொடுத்துற முடியாது. सभी लोग जाके ये काउंसलिंग कर सकता है. கிருபை வரத்துல ஒரு வரம். वो कृपा दान में एक रहता है. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. बराबर ध्यान दीजिए. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தவறான காரியத்தை சொல்றேன். आप अंदर एक जो गलत विषय बता. சும்மா பாட்டு படிச்சு கை தட்டி அபிஷேகத்துல நிறைய இதுதான் அபிஷேகம் நினைச்சு ஏமாந்துட்டு உட்கார்ந்திருக்காத. तालियां बज के जो अभिषेक भरता बोल ना. தேவன் உனக்குள்ள வருவார்னா ஒண்ணுல இருந்து ஞானம் வெளிப்படும். परमेश्वर अंदर आएगा तुमसे अंदर से. சர்வ லோகத்தை உண்டாக்கினவருடைய ஞானம். वो सर्व सृजन के. நீ உன்னை பார்க்கும்போது உன்னுடைய பார்வை வேறையா இருக்கும். तो कुछ देखते हो तुम्हारा दृष्टि अलग ஓ रहेगा. சிந்தனை வேறையா இருக்கும். ஓ எண்ணம் வேறையா இருக்கும். உன்னுடைய நோக்கம் வேறையா இருக்கும். எல்லாத்துக்கும் பின்னாடி தேவ சித்தம் மறைஞ்சிருக்கும். सबके बिना परमेश्वर इच्छा रहता है. உங்களுக்கு விளங்குதா? தேவனே परमेश्वर को சும்மா கை தட்டி பாட்டு படிச்சு அப்படியே இறங்கிடுவான்னு இவ்வளோண்டு கொண்டு வராத. सिर्फ ये तालियां बज के गीत गाने में से आ जाएगा. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. आज यही समस्या. தேவாதி தேவனை நம்ம சின்னதாக்கிடுறோம். परमेश्वर को छोटा कर दिया हम. நம்ம உருப்பட மாட்டோம். हम तो ये सुधरने वाला नहीं. தேவனுடைய ஞானம் என்பது வசனம் சொல்லுது அனந்த ஞானம். परमेश्वर का ध्यान बोलेगा तो बड़ा महान है. எல்லை இல்லாத ஞானம். सीमित नहीं है. அப்ப தேவ சபையில ஞானம் வெளிப்படணும். परमेश्वर का मंडली में उसको ज्ञान प्रकट होना. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனிதனுக்கு 7 அறிவு உண்டு அப்படின்னு உலகத்தான் சொல்றான் இல்லையா? संस्कार बोलते एक मनुष्य को 7 ज्ञान रहता है, बुद्धि रहता है. உண்மையால எல்லாரும் நீங்க நம்புறீங்கல்ல? आप समझते हैं ना? 7 அறிவு உண்டு. 7 மிருகங்களுக்கு 6 அறிவு உண்டு. जानवरों को 6 बुद्धि बोलता है ऐसा ही. ஆனா மனிதர்களுக்கு 7 அறிவு உண்டு. मनुष्यों को 7 ज्ञान रहता है. அது உண்மைதான். वो बराबर है. ஆனா लेकिन வேதம் நமக்கு எத்தனை அறிவு வச்சிருக்கு தெரியுமா? पवित्र शास्त्र हमारे लिए कितना समझ रखा है? 7 அறிவு வச்சிருக்கு. 7 ज्ञान रखा है. என்ன அறிவு வச்சிருக்கு? कितना रखा है? ஒரு பிள்ளை एक बच्चा தேவனை தேடுவான் என்றால் परमेश्वर को खोजेगा तो, ஆவியில் பிறந்திருப்பான் அப்படின்னா आत्मा में जन्म लिया तो அவனுக்கு 7 அறிவு வேணும். 7 समझ ज्ञान चाहिए. ஒன்னு நான் வாசிக்கிறேன் கேளு. एक ही पढ़ता हूं. நல்ல அந்த புரியுத காரியத்தை கேட்டுக்கோங்க. बराबर ध्यान दीजिए. இது யாருக்காக தெரியுமா இந்த 7 அறிவு வேணும்? ये जो 7 ज्ञान किसके लिए चाहिए? நல்ல தெளிவா கவனமா கேளு. बराबर ध्यान दीजिए. விசுவாசிகளுக்கு இல்ல. विश्वासी लोगों के लिए नहीं है ये जो बोलता हूं. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தவான்களுக்கு, ये पवित्र लोगों को, பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு, पवित्र होने के लिए बुलाया गया उनको. பரிசுத்தவான்களுக்கு, पवित्र लोगों को பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு, और पवित्र होने के लिए बुलाया गया उनको. இதெல்லாம் யாருக்குள்ள வெளிப்படும் சொல்றேன்? ये किसका अंदर प्रकट होगा? இவர்களுக்குள்ளதான் வெளிப்படும். இவர்களுக்கு தான் இது புரியும். सिर्फ ये लोग का अंदर प्रकट होगा, ये लोग ही समझेगा. நல்லா உங்களுக்கு விளங்குதா? और समझा? ஏன்னா இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். क्योंकि ये लोग बुलाया गया है. அப்ப இவங்க இதுக்காகவே இவர்களுடைய சிந்தனை எண்ணங்களுடைய ஆவி எல்லாம் ஆண்டவர் அதற்காகவே பக்குவப்படுத்துகிறார். ये लोग का सोच विचार आत्मा सब उसी के लिए सुधार के रखा है. அதை கொண்டு விசுவாசி கொடுத்தா விசுவாசிக்கு புரியாது. और ये विषय विश्वासी को बोलेगा तो उनको नहीं समझेगा. நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? क्यों बताता हूं? நீங்க தான் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். आप पवित्र होने के लिए बुलाया गया लोग हैं. அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றார், पौलुस कहता है பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறதாவது पवित्र होने के लिए बुलाया गया वो लोग मैं बताता हूं. 7 அறிவு நான் சொல்றேன் கேளு. 7 ज्ञान बताता हूं. கொலோசியர் 1:10 சொல்லிருக்கு, कोलोसे 1:10 में लिखा है, தேவனை அறியக்கூடிய அறிவு. परमेश्वर को जानने वाला समझ. பிலிப்பியர் 3:8 சொல்லிருக்கு, 3:8 में लिखा है, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு. प्रभु यीशु क्रिस्त को जानने वाला समझ. ரோமர் 3:20 சொல்லிருக்கு, 3:20 में लिखा है, பாவத்தை அறியக்கூடிய அறிவு. पापों को समझने वाला समझ. கொலோசியர் 1:9 சொல்லிருக்கு, 1:9 में लिखा है, தேவ சித்தத்தை அறியக்கூடிய அறிவு. परमेश्वर का इच्छा को जानने वाला समझ. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லிருக்கு, 1 तीमुथी 2:4 में लिखा है, சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு. सत्य को जानने वाला समझ. 2 பேதுரு 1:3 சொல்லிருக்கு, दूसरा पत्र 1:3 में लिखा है, நம்மை அழைத்தவரை அறியக்கூடிய அறிவு. जो बुलाया उसको जानने वाला जान. ஆபகுக்கு 2:4 சொல்லிருக்கு, 2:4 में लिखा है, கர்த்தருடைய மகிமையை அறியக்கூடிய அறிவு. परमेश्वर की महिमा को जानने वाला समझ. யாருக்கா புரிஞ்சா? समझा ये सब आपको? இப்ப கேட்டனே யாருக்கும் தெரியாது. इस बार पूछेगा तो किसको समझेगा नहीं. ஹல்லேலூயா. आमीन.
பரிசுத்தரின் அறிவே அறிவு. पवित्र का जानकारी ही जानकारी. இது தொடக்கமே யாருக்கு இது விளங்கும் அப்படின்னா किसको समझेगा? பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் விளங்கும். पवित्र होने के लिए बुलाया गया उनको समझेगा. இல்லன்னா அப்படியே கடைசி வரைக்கும் விசுவாசியா இருந்துருங்க. नहीं तो आखिर तक विश्वासी बन के ही रहेगा. ஏன் பரிசுத்தவான்களாக அழைக்கப்படணும் தெரியுமா? पवित्र होने के लिए बुलाया जाना चाहिए. ஏன் தெரியுமா? क्योंकि இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சியில यीशु का 1000 वर्ष का राज में என்ன நடக்கும் அப்படின்னா क्या होगा? அவரோடு சேர்ந்து பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள். उनके साथ रह के पवित्र लोग राज करेगा. உங்களுக்கு விளங்குதா? அப்போ அவர்களுக்காக சொல்லப்படுகிறது. इसलिए वो लोगों के लिए सुनाया जाने वाला இவர்களுக்கு இரண்டாவது மரணம் என்ற ஒரு மரணமே கிடையாது. ये लोग को दूसरा मृत्यु नहीं है. உங்களுக்கு விளங்குதா? समझा? நான் செத்துருவனோ मैं मरूंगा क्या? இப்படி எல்லாம் தவறா சிந்திக்காதே. ऐसा गलत सोच. பரிசுத்தவான்களை அழைக்கப்பட்டவர்களுக்கு पवित्र होने के लिए बुलाया गया उनको இரண்டாவது மரணம் கிடையாது. दूसरा मृत्यु नहीं है. ஏன்னா இவர்கள் தேவனோடு ஆளுகை செய்கிறவர்கள். क्योंकि ये लोग परमेश्वर के साथ ये राज करने वाला. இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் இந்த 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 அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பு அப்படின்னா इस जगह पे जो बुलाया गया लोग रहेगा तो உனக்கு இது விளங்கும். तुम क्या समझेगा? இப்ப இத்தனை அறிவை சொன்னேன்ல, इतना समझ के बारे में बताया ना, அது உங்களுக்கு விளங்கும். वो आपको समझेगा. அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் वो समझ है इसलिए இந்த இடத்துல நின்னு आप यहाँ पे உங்களுக்கு ஞானத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். हम आपको ये जो ज्ञान बताते रहता हूँ. இல்லன்னா என்ன செய்யும் சொல்லுங்க? नहीं तो हम क्या करेंगे? ஒரே ஆசீர்வாதம் தான். सिर्फ आशीर्वाद. வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். कुछ नहीं, सिर बनाएगा, नीचा नहीं ऊंचा बनाएगा. என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. थोड़ा सोच के देखो. உன்னை வாலாக்காமல் தலையாக்கிட்டாருன்னு என்ன நடக்கும்? तुमको पूछ नहीं, सर बना दे तो क्या होएगा? மண்டை கீழ இருக்கும், கால் மேல இருக்கும். तो के नीचे रहेगा, पैर ऊपर रहेगा. உனக்கு தானே பிரச்சனை. तुमको ही समस्या. உண்மையா இல்லையா? बराबर है ना? புரியுதா உங்களுக்கு? समझा? அப்ப சத்தியம் விளங்கணும். तो सत्य जानना चाहिए. அப்ப சத்தியம் உள்ளவங்க கிட்ட கேட்கணும். तो सत्य जिसका पास है उनके पास पूछना है. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியா? இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தின ரகசியத்தை சொல்றேன். प्रभु जो परमेश्वर प्रकट किया हुआ ये विषय बताता हूँ. ஆண்டவர் வெளிப்படுத்தின ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. परमेश्वर प्रकट किया இத அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. समझो, दिमाग में रखिए. வெளிப்படுத்தல்ல प्रकटीकरण ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி சொல்லிருக்கோம் அப்படின்னா एक जगह में लिखा है 7 7 7 அப்படி சொல்லிருக்கோம். 7 7 7 7 குத்து விளக்கு, 7 समय, 7 நட்சத்திரம், 7 तारे, 7 முத்துரை, 7 7 தூதர்கள், 7 देवदूत, 7 எக்காளங்கள், 7 तुरही, 7 இடிகள், 7 बिजली, 7 சபைகள். 7 कलीसिया. ஆண்டவர் இதை குறிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா इस पर में क्या कहता है? what God said. परमेश्वर क्या कहता है? என்ன சொல்றாரு அப்படின்னா परमेश्वर जो कहता है இதை அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார் ये बोलते से प्रभु बोलता है the ages. ages புரியுது உங்களுக்கு? युग युग காலங்கள். युग. நல்லா புரிஞ்சுக்கணும். 7 முத்திரை உடைப்பார் அப்படின்னா 7 सिक्का फोड़ते समय 7 காலங்கள். 7 युग. நல்லா விளங்குதா? समझा? அப்ப 7 இட்டு முழக்கம் அப்படின்னா 7 बादल का गर्जना मतलब 7 காலங்கள். 7 समयों नहीं तो युग बोलता हूं. உங்களுக்கு புரியுதா? யுக ரொம்ப பெர்ஃபெக்ட்டான வார்த்தை. युग. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? समझिए? அதே போலதான் इस तरह 7 தூதர்கள் அப்படி சொன்னா 7 देवदूत बोलेगा तो 7 வகையான காலங்களில் வெளிப்படக்கூடிய தூதர்கள். 7 प्रकार का युग में प्रकट होने वाला देवदूत लोग. நல்லா உங்களுக்கு விளங்கணும்னு ஆண்டவர்கள் விசுவாசிக்கிறேன். विश्वास करता आप समझते हो. இந்த அப்ப இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கினது எப்படி அப்படின்னா जो संसार को परमेश्वर कैसे बनाया है? 7 கொண்டு தான் உண்டாக்கினார். 7 के द्वारे बनाया है. எப்படி? कैसा? இந்து புராணங்கள்ல சொல்லுவாங்க हिंदू जो पुराण में लिखा है 7 லோகம். 7 लोग जगह रहता है. லோகம் சொல்லுவாங்களா? 7 லோகம். 7 पृथ्वी, பூலோகம், வானலோகம், பாதாள லோகம் அப்படி சொல்றாங்கல்ல. भूमि, आकाश, अधोलोक बोलते हैं ना. நிஜமாவே உண்மைதான். सचमुच में है बराबर. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குனதே 7 லோகத்தை தான். परमेश्वर जो ये संसार को पृथ्वी बनाया 7 युग पृथ्वी के द्वारा स्वारे. அதே போலதான் इस तरह யுகத்தை சொல்லும் போது युग को कहते समय 7 யுகம் அப்படி சொல்லுவாங்க. 7 युग ऐसा बोलता है. கலியுகம் அந்த யுகம் அப்படி சொல்றாங்கல்ல. जो कलयुग ऐसा बोलते हैं ना. அதே போல 7 யுகம் அப்படி சொல்லுவாங்க. प्रमाणे 7 युग बोलता है. அதே போலதான் பைபிள் நம்மளுக்கு அதை தான் கத்து கொடுக்குது. बाइबल वही सिखाता है. 7 காலங்கள், 7 யுகங்கள். 7 युग रहता है.
உங்களுக்கு புரியும் ஆண்டவர்களை சொல்ல இப்போ திருப்பி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ये फिर से बताते हैं आपको समझेगा पूरा. அப்ப யுகம் என்பது युग मतलब 7 காலம், நல்லா புரிஞ்சுக்க. 7 प्रकार का युग है. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है நான் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவர். मैं 7 समयों को बीच में मंडलाने वाला. குத்து விளக்குனா சபைன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? समय पूरा द्वीप है ना, दीवट बोलते हैं ஆ. அப்போ குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் அப்படின்னா दीवटों को बीच में मंडलाने वाला मतलब ஆண்டவர் சொல்றார் 7 சபைகளின் மத்தியில் நான் உலாவுவேன். 7 दीवटों को बीच में मतलब 7 कलीसिया के बीच में मैं मंडलाता हूँ. என்ன அர்த்தம் அப்படின்னா क्या है? 7 காலங்களில் வெளிப்படக்கூடிய சபைகள்.